உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டலான்னு இருக்கேன். என்னடா கவர் பண்ணி வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா? இது ஒன்றும் இல்லைங்க, செம்பருத்தி குச்சி பதியம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் தெரியுதுங்களா எப்படி வந்திருக்குன்னு? இது வந்து ஒரு நல்ல ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு அடுக்கு செம்பருத்திங்க. ஊருக்கு போன இடத்துலேருந்து கொண்டு வந்தேன். ஒரு 10 குச்சி வந்து பதியம் போட்டேங்க. அதில் இது ஒன்று தான் தெளித்துருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, இதை ஒன்று மட்டும் செமி ஷேடடாக தான் நிழல் பகுதியில் வச்சு கவர் போட்டு விட்டுருந்தேங்க. அதனால் இது ஒன்று மட்டும்தான் நல்லா வந்திருக்கு. வெளியில் வச்சதெல்லாம் காஞ்சி போச்சு. இன்றைக்கி தான் எடுக்கிறாங்க. இதை நட்டு வச்சு ஒரு 20 நாள் பக்கம் ஆகிடுச்சு. நல்லா க்ரோ ஆகிருக்கு. நீங்களும் செம்பருத்தி குச்சி பதியம் போடணும் அப்படின்னு சொன்னால் கட் பண்ணிவிட்டு, அதாவது இது மாதிரி கிராஸாக கட் பண்ணுங்கள். கிராஸாக கட் பண்ணிவிட்டு நட்டுட்டு நல்லா நிழல் பகுதியில் வச்சு கவர் போட்டுருங்க. டெய்லியும் தண்ணி நிறைய ஊற்றாமல் தண்ணி லைட்டாக ஸ்ப்ரே மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பராக வளருங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.